ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஸ்கெட்சப் சாஃப்ட்வேரில் ஒரு முழு டிராயிங்கை வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்கெட்சப் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ண உடனே அதுக்கு முதல்ல நம்ம எந்த டிராயிங்கை பார்த்து நம்ம ட்ரா பண்ண போகிறோமோ அந்த ரெஃபரன்ஸ் டிராயிங் வந்து நீங்கள் ஒரு ஷீட்டில் ட்ரா பண்ணி வச்சுருந்தீங்க, சும்மா ஒரு ரஃபாக ஒரு ஷீட்டில் ட்ரா பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஜேபெக் இமேஜ் ஃபார்மேட்டில் உங்கள் சிஸ்டத்தில் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் ஓகே. அந்த ரெஃபரன்ஸ் டிராயிங்கை வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி என்னோடய சிஸ்டத்தில் அந்த ரெஃபரன்ஸ் டிராயிங் வந்து நான் வச்சுருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணி இந்த சைடில் நம்ம வச்சுப்போம். பார்க்குற மாதிரி இந்த டிராயிங்கை பார்த்து தான் நம்ம வரைய போகிறோம். இது வந்துட்டு ஒரு சிங்கிள் பெட்ரூம், சிங்கிள் கிச்சன், ஒரு பார்க்கிங் லாட்டு, ஒரு ஹாலு, 2 டாய்லெட், இது மட்டும்தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளான டிராயிங் தான். நம்ம முதல்ல இது எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். இதோட டைமென்ஷன் வந்துட்டு ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம ஸ்கெட்சப் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ண பிறகு இதில் போய்ட்டு நம்ம யூனிட் செட் பண்ணணும். யூனிட் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே ஸ்கெட்சப்பில் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுக்கு போங்க. போய்ட்டு மாடல் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுக்கு போங்க. போனீங்க இதில் தான் போய்ட்டு நம்ம யூனிட் செட் பண்ணுவோம். கடைசியாக யூனிட்டில் இருக்குது. இதில் போய்ட்டு நம்ம ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் ட்ரா பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுனால ஆர்கிடெக்சரல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிப்போம். சூஸ் பண்ண பிறகு டிஸ்பிளே ப்ரிசிஷன் வந்துட்டு 0 இன்ச்சஸில் வச்சுப்போம். வச்சுட்டு அவ்வளோதான். மற்ற எதையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த டூல் பார் க்ளோஸ் பண்ணிடுங்க, இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்தது இப்போ நம்ம யூனிட் வந்து செட் பண்ணியாச்சு. நம்ம ரெஃபரன்ஸ் டிராயிங்கை நான் எங்கே மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஓப்பன் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ஓவரால் டைமென்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம். இந்த பிளானோட வித்து வந்துட்டு ஓவரால் வித்து வந்துட்டு 21 feet 2 inches இருக்குது. அதேமாரி லென்த்து வந்துட்டு 38 feet இருக்குது. முதல்ல லென்த்தை வந்து நம்ம ட்ரா பண்ணிடுவோம். 38 feet லென்த் இருக்குது. நான் மினிமைஸ் பண்ணிட்டேன். ஆர்பிட் டூல் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கங்க. கார்னர் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்ராக்சிமேட்டாக கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீபோர்டில் வேல்யூ கொடுக்க போகிறோம். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 feet. 38 feet டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ டாப் வியூ ஓப்பன் பண்ணிப்போம். இதுக்கப்புறம் நம்ம ட்ரா பண்ண போகிறது எல்லாமே டாப் வியூவில் தான் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம டாப் வியூ வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம 38 feetக்கு அவுட்டர் லென்த் வந்துட்டு நம்ம டைப் பண்ணிட்டோம். டேப் மெஷர்மெண்ட் டூல் வச்சு கரெக்டாக பார்க்குறோம். 38 feet பக்காவாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அடுத்து திரும்பவும் லைன் டூல் எடுத்து வித்து ட்ரா பண்ண போகிறோம். வித்து வந்துட்டு ரெஃபரன்ஸ் இமேஜில் 21 feet 2 inches இருக்குது. ஸோ இந்த கார்னர் பாயிண்ட் கிளிக் பண்ணி அப்ராக்சிமேட்டாக ஒரு நெக்ஸ்ட் பாயிண்ட் கொடுக்குறோம். கீபோர்டில் 21 feet 2 inches கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ வித்து ட்ரா பண்ணிட்டோம். திரும்பவும் லென்த் வந்துட்டு நம்ம திரும்பவும் அளவு கொடுக்க தேவையில்லை, ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கிறதுனால ஜஸ்ட் நீங்கள் கர்சரை அதுக்கு பேரலாக வச்சிங்கனாவே பர்ஃபெக்டாக நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப் வந்துட்டு நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளானோட அவுட்டர் லென்த் அண்ட் வித்து வந்துட்டு கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம வால் திக்னஸ் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அந்த டிராயிங்கில் வந்துட்டு வால் திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயின் வால் வந்துட்டு 9 inches இருக்குது. ஸோ வந்துட்டு 9 inchesக்கு நம்ம ஆட்டோகேட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஆஃப்செட் அப்படிங்கிற அந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம 9 inchesக்கு வால் திக்னஸ் ஓவராலாக நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஆஃப்செட் அப்படிங்கிற டூல் இங்கே இருக்குது பாருங்கள், இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஏற்கனவே ட்ரா பண்ண அவுட்டர் லைனில் கிளிக் பண்ணிவிட்டு இன்டீரியரில் அப்ராக்சிமேட்டாக கிளிக் பண்ணுங்கள். அப்ராக்சிமேட்டாக கிளிக் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு வால் திக்னஸ் 9 inch அப்படிங்கிறதுனால 9 ப்ரெஸ் பண்ணி கீபோர்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
9 இன்ச்சுக்கு வால் கிரியேட் ஆகிடும். இப்போ நீங்கள் எதுக்கும் டேப் மெஷர்மெண்ட் டூலை வச்சு 9 இன்ச்சு வந்து செக் பண்ணிடுங்க. 9 இன்ச்சு வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது ஒவ்வொரு ரூமும் நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஓவரால் திக்னஸ் வந்துட்டு ஓவரால் வித்து வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 21 feet 2 inches இருக்குது. ஓவரால் லென்த் வந்துட்டு 38 feet இருக்குது. ஓகே, நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜை பார்ப்போம். அடுத்து வந்துட்டு நம்ம கிச்சன் போர்ஷனை நம்ம ட்ரா பண்ணிடுவோம். கிச்சன் போர்ஷனும் நம்ம பார்க்கிங் ஏரியாவும் நம்ம டிசைன் பண்ணிடுவோம். கிச்சன் போர்ஷன் வந்து நம்ம டிசைன் பண்ணிடுவோம். கிச்சன் போர்ஷன் வந்துட்டு வித்து வந்துட்டு 12 feet 6 inches இருக்குது. மினிமைஸ் பண்ணிப்போம். தேவையான அளவு ஜூம் பண்ணிப்போம். ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு அடுத்தது எல்லாமே வந்துட்டு நம்ம இன்டீரியர் ரூம் ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம டேப் மெஷர்மெண்ட் டூல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு டேப் மெஷர்மெண்ட் டூல் எடுத்துப்போம். இன்டீரியர் லைன்லேருந்து இன்டீரியர் வால்லேருந்து நமக்கு டைமென்ஷன் வேணும் அப்படிங்கிறதுனால 12 feet 6 inchesக்கு நமக்கு அகலம் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இன்டீரியர் பாயிண்ட்ல இருந்து ரூமோட வித்து வந்து 12 feet 6 inches அப்படிங்கிறதுனால அப்ராக்சிமேட்டாக ஒரு கைட்லைன் கிரியேட் பண்ணிப்போம். கிரியேட் பண்ணிட்டு இப்போ கீபோர்டில் டுவெல் ஃபீட்டு 6 inches 12 feet 6 inches வந்து நம்ம கரெக்டாக இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்ததாக வந்துட்டு லைன் டூல் யூஸ் பண்ணி நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு லைன் வரைஞ்சிப்போம். இப்போ எடிட்டில் போய்ட்டு டிலீட் கைட்லைன் கொடுத்துப்போம். அடுத்து ரூமோட வித் எவ்வளோ அப்படிங்கிறத ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெஃபரன்ஸ் இமேஜ் எடுத்துப்போம். எடுத்துட்ட பிறகு இதில் 9 feet 7 inches இருக்குது. ஸோ வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி டேப் மெஷர்மெண்ட் டூல் எடுத்துகிட்டு இங்கேருந்து நைன் ஃபீட் 7 inches டைப் பண்ணி என்ட்ரு கொடுப்போம். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துப்போம். 9 feet 7 inches கரெக்டாக இருக்குது. இப்போ லைன் டூல் எடுத்துப்போம். லைன் டூல் எடுத்து லைன் வரைஞ்சிப்போம். இப்போ எரேசர் டூல் எடுத்துப்போம். இந்த எக்ஸஸ் லைன் வந்து டெலிட் பண்ணிடுவோம். இப்போ எடிட்டில் போய்ட்டு கைட்லைன் டெலிட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இன்டீரியர் வாலோட லைன் வரைஞ்சிட்டோம். அவுட்டர் லைன் வரையணும். இப்போ நம்ம அதுக்காக ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்துப்போம். இந்த வால் வந்துட்டு 4 inch வால் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம பார்ட்டிஷன் வால் வந்துட்டு இங்கே ட்ராயிங்கில் 4 inches தான் இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம இங்கேருந்து நம்ம அவுட் சைடு ஒரு 4 inch வால் ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். அதேமாரி இங்கே பக்கத்தில் வந்து 9 inch வால் இருக்குது. இந்த 9 inch வாலையும் 4 inch வாலையும் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி டேப் மெஷர்மெண்ட் டூல் எடுத்துப்போம். இங்கேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு கைட்லைன் கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு 4 inches கீபோர்டில் கொடுத்து என்ட்ரு கொடுத்துப்போம். அதேமாதிரி இந்த பக்கம் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு லைன் வரைஞ்சிப்போம். வரைஞ்சிட்டு கீபோர்டில் 9 inches கொடுத்து என்ட்ரு கொடுத்துப்போம். இப்போ நம்ம 4 inchesக்கு ஒரு வாலும் 9 inchesக்கு ஒரு வாலுக்கும் தேவையான கைட்லைன் கிரியேட் பண்ணிட்டோம். பென்சில் டூல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண கைட்லைனை ட்ரா பண்ணிப்போம். இப்போ எடிட்டில் போய்ட்டு டிலீட் கைட்லைன் கொடுத்துப்போம். இப்போ ஜூம் பண்ணிப்போம். ஜூம் பண்ணிவிட்டு எரேசர் டூல் எடுத்து தேவையில்லாத போர்ஷனை டிலீட் பண்ணிப்போம். இப்போ நம்ம வந்து
கிச்சன் வந்துட்டு நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணிட்டோம். டாப் இவ்வளோ தான் இருக்குது. ஓகே, கிச்சன் வந்துட்டு நம்ம ஈஸியாக நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்ததாக வந்துட்டு மேல் பக்கம் பெட்ரூம் போர்ஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ரெஃபரன்ஸ் இமேஜ் பார்த்துப்போம். மேல் பக்கம் வந்துட்டு பெட்ரூமோட சைஸ் வந்துட்டு 11 ஃபீட்டுக்கு 11 ஃபீட்டு வித்து 11 ஃபீட்டு லென்த் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் டேப் மெஷர்மெண்ட் டூல் எடுத்து இங்கேருந்து 11 ஃபீட் அதே மாதிரி மேலே இருந்து 11 ஃபீட்டு லைன் டூல் எடுத்து லைன் ட்ரா பண்ணிட்டோம். எடிட்டில் போய்ட்டு டிலீட் கைட்லைன் கொடுத்து டிலீட் பண்ணிப்போம். இப்போ நமக்கு வால் வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு 4 இன்ச் வால் வருதும், இந்த பக்கமும் 4 இன்ச் வால் வருது. ரெண்டு பக்கமும் நமக்கு 4 இன்ச் வால் தான் நமக்கு வருது. அப்படிங்கிறதுனால 4 இன்ச் வால் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு டேப் மெஷர்மெண்ட் டூல் எடுத்துப்போம். இங்கேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு கைட்லைன் க்ரியேட் பண்ணிப்போம். கீபோர்டில் 4 இன்ச் கொடுத்து என்ட்ரு. அதேமாதிரி இந்த பக்கம் இருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு கைட்லைனு கீபோர்டில் 4 இன்ச் கொடுத்து என்ட்ரு. இப்போ ஜூம் பண்ணிப்போம். ஜூம் பண்ணிவிட்டு 9 டூல் எடுத்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம எடிட்டில் போய்ட்டு டிலீட் கைட்லைன் கொடுத்துப்போம். இப்போ ஜூம் பண்ணிவிட்டு எரேசர் டூல் யூஸ் பண்ணி தேவையில்லாத லைன்லாம் நம்ம டிலீட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நம்ம பெட்ரூமும் நம்ம டிசைன் பண்ணிட்டோம். அடுத்தது டாய்லெட் வந்து இந்த இடத்துல 2 டாய்லெட் வரணும். அதோட சைஸ் வந்துட்டு ரெஃபரன்ஸ் இமேஜில் பார்த்தோம் அப்படின்னா 4 ஃபீட்டு வித்து இருக்குது, லென்த்து வந்துட்டு 5 ஃபீட் இருக்குது. அதேமாரி இடையில ஒரு 4 இன்ச் வால், அதுக்கப்புறம் 4 இன்ச் வித்து 5 இன்ச் வந்து லென்த் இருக்குது. ஸோ வந்துட்டு கைட்லைன் க்ரியேட் பண்ணிப்போம். இங்கேருந்து அப்ராக்சிமேட்டாக கொடுத்துட்டு 4 ஃபீட் என்டர். அதேமாரி இங்கேருந்து கைட்லைன் 4 ஃபீட், இடையில வந்துட்டு 4 இன்ச் வால். ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்பேஸ் 4 இன்ச் வால் கரெக்டாக இருக்குது. இப்போ லென்த் எவ்வளோ பார்த்தோம்? இங்கேருந்து மேலேருந்து 5 ஃபீட் பார்த்தோம். கீபோர்டில் 5 ஃபீட் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறோம். 5 ஃபீட்டில் இருந்து வால் திக்னஸ் ஒரு 4 இன்ச்சஸ். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ லைன் டூல் எடுத்து எல்லா ட்ரைலையும் ட்ரா பண்ணிப்போம். இப்போ எடிட்டில் போய்ட்டு டிலீட் கைட்லைன் கொடுத்துப்போம். இப்போ எரேசர் டூல் எடுத்து தேவையில்லாத லைன்லாம் டிலீட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம கிச்சன், பெட்ரூம், 2 டாய்லெட்டையும் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஜூம் லெவலை கொஞ்சம் குறைச்சிப்போம். இப்போ ரெஃபரன்ஸ் இமேஜை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பெட்ரூம் க்ரியேட் பண்ணியாச்சு, டாய்லெட் க்ரியேட் பண்ணியாச்சு, அதேமாதிரி கிச்சனையும் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு
இந்த கிச்சன் போர்ஷனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கிங் லாட் வந்துட்டு நமக்கு இந்த வால் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி கிச்சன்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி மெயின் டோர் போர்ஷனில் நமக்கு கொஞ்சம் கட் ஆகி வருது. அந்த போர்ஷன் நமக்கு கரெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நமக்கு இங்கே மேலே டாய்லெட் இடத்துல இருந்து டாய்லெட்டுக்கான இந்த 4 இன்ச் வால் இருக்குது பார்த்தீங்களா, மேலே இந்த இடத்துல இருந்து இதோட லென்த் எவ்வளோ, இந்த மெயின் டோரோட வாலும் இந்த டாய்லெட் பக்கத்தில் இருந்து இதோட லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா இங்கே ரெஃபரன்ஸ் இமேஜில் வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லென்த் வந்துட்டு 19 ஃபீட் இருக்குது, அதாவது 19 அடி இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம கைட்லைன் எடுத்துப்போம். கைட்லைன் எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்டில் இருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு கைட்லைன் வரைஞ்சிட்டு அதை 19 அடிக்கு கீபோர்டில் 19 கொடுத்து என்ட்ரு கொடுத்துப்போம். இப்போ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துப்போம். 19 ஃபீட் கரெக்டாக இருக்குது நமக்கு. இப்போ நம்ம லைன் டூல் யூஸ் பண்ணி இங்கேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு லைன் வரைஞ்சிப்போம். அதே மாதிரி இதோட வால் திக்னஸ் வந்து 9 இன்ச் அப்படிங்கிறதுனால டேப் மெஷர்மெண்ட் டூல் எடுத்து இங்கேருந்து 9 இன்ச்சுக்கு ஒரு கைட்லைன் வரைஞ்சிப்போம். இப்போ லைன் டூல் எடுத்து லைன் கிரியேட் பண்ணிப்போம். எடிட்டில் போய்ட்டு டிலீட் கைட்லைன் கொடுத்துப்போம். இப்போ இந்த கிச்சனோட வாலை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இப்போ எரேசர் டூல் எடுத்து தேவையில்லாத லைன்லாம் நம்ம டிலீட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ரெஃபரன்ஸ் இமேஜை பார்ப்போம். பெட்ரூம் கரெக்டாக கிரியேட் பண்ணிட்டோம். டாய்லெட் 2 டாய்லெட்டும் கரெக்டாக கிரியேட் பண்ணிட்டோம். கிச்சனும் கிரியேட் பண்ணிட்டோம். பார்க்கிங் ஏரியாவும் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ பார்க்கிங் ஏரியாவில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா வாலை வந்து நம்ம வாலோட லைன் வந்து நம்ம கட் பண்ணணும். எரேசர் டூல் எடுத்துப்போம். இந்த லைனும் கட் பண்ணிப்போம். கட் பண்ணிவிட்டு அதோட ஜாயின் பண்ணி விட்ருவோம். இப்போ கரெக்டாக கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு காலம் ஒன்று இருக்குது. காலத்தோட சைஸ் வந்துட்டு இந்த டிராயிங்கில் வந்து மென்ஷன் பண்ணலை. நான் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக இந்த காலத்தோட சைஸ் வந்துட்டு 1 ஃபீட்டுக்கு 1.5 ஃபீட் நம்ம டைமென்ஷன் வச்சுப்போம். அதுக்கு இந்த போர்ஷனை ஜூம் பண்ணிப்போம். வித்து வந்து காலத்தோட வித்து வந்துட்டு 1 ஃபீட்டுக்கு காலத்தோட வித்து வந்துட்டு 1.6 இன்ச்சஸ், அதாவது 1 ஃபீட் 6 இன்ச்சஸ்ஸு. பிரெத்து வந்துட்டு 1 ஃபீட்டு. ஸோ வந்துட்டு இப்போ கைட்லைன் கிரியேட் பண்ண போகிறோம். டேப் மெஷர்மெண்ட் டூல் எடுத்துப்போம். இங்கேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு கைட்லைன் கிரியேட் பண்ணிட்டு இதை 1 ஃபீட் 6 இன்ச்சஸ், அதேமாரி இந்த பக்கம் இருந்து ஒரு 1 ஃபீட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லைன் டூல் யூஸ் பண்ணி காலத்தை ட்ரா பண்ணுவோம். எடிட்டில் போய்ட்டு டிலீட் கைட்லைன் கொடுத்துப்போம். இப்போ நம்ம காலத்தையும் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜ் பார்த்து பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டார் கேஸ் போர்ஷன் மட்டும்தான் இருக்குது.
நம்ம ஸ்டார்கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கெட்சப்பில் நம்ம இதை ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது ஏன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். நான் ஏற்கனவே போன கிளாஸில் வந்துட்டு ஸ்டார்கேஸ் எப்படி பில்ட் பண்ணுறது, டிசைன் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு ஸ்கெட்சப் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டார்கேஸ் எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிற வீடியோ இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த ஸ்டார்கேஸை நீங்கள் தனியாக டிசைன் பண்ணி அழகாக நம்ம 3D வியூவில் போய்ட்டு நீங்கள் அழகாக ஃபிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லா போர்ஷனையும் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த கிளாஸில் இருந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ணதுலேருந்து நம்ம எப்படி இதை 3D வியூக்கு கன்வெர்ட் பண்ணுறது, மேற்கொண்டு அதில் டோர், விண்டோ இதெல்லாம் எப்படி நம்ம ப்ரொவைட் பண்ணுறது, எப்படி ஓப்பனிங் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத, எப்படி லேயர்லாம் கன்வெர்ட் பண்ணி பிரிக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.